நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் மூலம் பணம் எடுக்கிற தொழில் நீங்கள் எந்த கடை வச்சுருந்தாலும் அதோட ஜாயிண்டாக செய்யலாங்க. இப்போ பாருங்கள், நண்பர் வந்து டெய்லரிங் ஷாப் தான் வச்சுருக்காரு. அதில் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு அம்மா வந்து பணம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறாருங்க. ஸோ மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு, காய்கறி கடை, சிக்கன் கடையில் கூட ஒரு நண்பர் பண்ணுறாருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது எல்லா தரப்பினருக்கும் ஏற்றதுங்க. குடும்பத்தில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க பெண்கள், ஃப்ரீ டைம் இருக்கும், ஃபேமிலியை பார்த்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கும், அவங்க பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றது, வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகியிருப்பாங்க, அவங்க பண்ணலாம். பணங்கிறது எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறதுனால எல்லாமே எல்லா ஏரியாவிலையுமே இன்றைக்கி வந்து மக்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அவங்க போய் ஏடிஎம்மில் நிற்கவோ பேங்கில் நிற்கவோ அவங்களுக்கு டைம் இல்லாத சூழலில் இருக்குது. அதனால் நம்ம எடுத்து கொடுக்குறாங்க போது இதை பயன்படுத்திக்குவாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 100% நஷ்டம் கிடையாதுங்க. நான் வந்து சொல்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். 100% நஷ்டம் கிடையாதுங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. ஒரே ஒரு ரேகை வைக்கிற மிஷின், அங்கே பாருங்கள் டேபிளில் வச்சுருக்காரு பாருங்க, ஒரு ரேகை வைக்கிற மிஷின் தாங்க. அவர் ஆண்ட்ராய்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி அந்த அம்மா ரேகை வைக்கிறாங்க, அவருக்கு காசு ரிசீவ் ஆகிடுது, கொடுக்குறாருங்க. அதனால தான் நம்ம 100% நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப உகந்த பிஸ்னஸுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொட்டாம்பட்டியில் குமரகுருங்கிற தம்பி பார்த்திங்கன்னா எழுந்து உட்காரக்கூட முடியாத அந்த தம்பி வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இது ஒரு பேராச்சரியம். அது இல்லாமல் ஃபுல் விஷன் இல்லாதவங்க கூட செய்கிறாங்க. ஆஃப் விஷன் உள்ள செந்தில் செய்கிறாரு, மணி இப்போ கேட்டிருக்காரு ஃபுல் விஷன் இல்லாதவர். ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவங்களால வந்து கை மட்டும் இயங்கி அவங்களுக்கு ஓரளவு ஒர்க் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ரேட் பண்ண முடியும், பணம் என்ன தெரியும்னா அவங்களால இதை பண்ண முடியுங்க. ஸோ 100% நஷ்டம் இல்லை. தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா இருந்தாலும் பண்ணலாங்க, 10 லட்ச ரூபா இருந்தாலும் பண்ணலாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த இன்கம் வரும், அவ்வளோதான். இதில் எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது, எந்த விதமான டைமிங்கும் கிடையாது. எந்த கடை வச்சுருந்தாலும் வரக்கூடிய கஸ்டமர் வந்து பொருள் வாங்குகிறாங்க, அவங்க வந்து இப்போ ஏடிஎம்மில் போய் தான் பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அல்லது அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிங்கர் வச்சு அவங்களோட பணத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வித் கமிஷனோடு உங்களுக்கு வந்துடும். அதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். அதேமாதிரி எல்லா தரப்புக்குமே இன்றைக்கி மக்கள் கவர்மெண்ட் பணம் வாங்குகிறாங்க. மகளிர் உரிமை தொகையிலேருந்து, பென்ஷன்லேருந்து, கேஸ் மானியத்திலேருந்து, விவசாய மானியத்திலேருந்து, ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்காலர்ஷிப்லேருந்து, குழந்தை பிறந்தா கூட அவங்க அம்மா அக்கௌண்ட்டில் வந்து கவர்மெண்ட் பணம் போடுதுங்க. எந்த வகையில் பார்த்தாலும் எல்லோரும் கவர்மெண்ட் பணத்தை மாதம் ஒரு டைம் வாங்குகிறாங்க. அதனால் இது எல்லாருக்கும்